மகரம் ராசி பெண்களே வணக்கம். இந்த ஒரு நாள்ல மகரம் ராசி பெண்களை பொறுத்த அளவுக்கும் உங்களுடைய மனசுலயும் சரி, உங்களுடைய எண்ணத்திலும் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். உங்களுடைய கணவனை பத்தியோ, இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களை பத்தியோ தேவையில்லாத எண்ணங்களும், தேவையில்லாத குழப்பங்களும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல ஏற்படும். அதேபோல் சண்டை சச்சரவும் நீங்கள் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுடனும், இல்லைன்னா குழந்தைகளுடனும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் நீங்கள் இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படலாம். எனவே நீங்கள் எந்த விதமான சண்டை சச்சரவுகளிலும் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய சிந்தனையை ஏதாவது ஒரு செயல்களில் நீங்க காட்டணும். முக்கியமா இந்த ஒரு நாள்ல உங்களை நீங்களே சாந்தப்படுத்தி கொள்ளணும். சாந்தப்படுத்தி கொள்வதற்கும் அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு செயல்ல உங்களுடைய ஈடுபாடு கட்டணும். ஏதாவது ஒரு கலையோ, ஏதாவது ஒரு யோகாவோ, இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த செயல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சமைக்கிறதா இருக்கலாம், போன்ற எந்த செயல்களாக இருந்தாலும் சரி, அந்த செயல்கள்ல நீங்க முழுமையா உங்களுடைய ஈடுபாடை காட்டணும். அப்படி காட்டுனா மட்டும்தான் உங்களை நீங்களே அமைதிப்படுத்தி கொள்ள முடியும். இல்லை என்றால் தேவையில்லாத மனக்கவலைகளும், தேவையில்லாத யோசனைகளும், சந்தேகங்களும் உங்களுடைய மனசுல ஆழமா பயின்று கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இன்று மகரம் ராசி நேயர்களுக்கு விளங்கும். எனவே முடிந்த அளவிற்கு ஏதாவது ஒரு செயல்களை நீங்கள் செய்யுங்கள். கட்டாயமாக தேவையில்லாத எண்ணங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் தோன்றாது. இந்த ஒரு நாளில் தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது நீங்கள் முதலீடு செய்தீர்கள் என்றால் இன்று அவர்கள் அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதற்கு முன்பு நீங்கள் தெரிந்த நபரோ, தெரியாத நபர்களின் மூலம் எத்தனையோ இடங்கள்ல நீங்க முதலீடு பண்ணியிருப்பீங்க. அது சீட்டு போறதா இருக்கலாம், இல்லைன்னா இடத்துக்கு முன்கூட்டி பணம் செலுத்துறதா இருக்கலாம், போன்ற செயல்கள்ல நீங்க பண்ணிட்டு இதனால நமக்கு லாபம் வருமா வராதா, இது ஆன்லைன்ல மார்க்கெட்ல நீங்க சேல் பண்றதா இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் நீங்க இருந்திருக்கலாம். இந்த ஒரு நாள்ல இதனால லாபம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி தோணிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க தெரியாத நபரினால் செய்த அந்த முதலீட்டினால் உங்களுக்கு போதுமான அளவிற்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பணமானது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும். இன்றைக்கு எல்லாருமே உங்களுக்கு நண்பராக இருக்க விரும்புவார்கள். ஏனென்றால் நீங்க உங்க குடும்பத்துடன் தான் அதிகபட்சமாக சண்டையிடுவீர்கள் இந்த ஒரு நாளில். ஆனா மற்றவங்ககிட்ட நீங்க எப்பொழுதும் போல ரொம்ப ஜாலியா பேசிக்கொள்ளுவீங்க. மற்றவங்களுடைய கவலையிலும் சரி, பிரச்சனைகளும் சரி அவ்வளவு கை கொடுப்பீங்க. இதனால உங்களுக்கு அனைவருமே நண்பராகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அனைவருடைய மனதிலும் தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது மகரம் ராசி பெண்கள் நேயர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். எனவே முடிந்த அளவிற்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் சரி, உங்க கூட இருப்பவர்களையும் முடிந்த அளவிற்கு நீங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அவர்கள் உங்கள் உடனே இருந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும். இன்று நண்பர் பக்கத்தில் இல்லாததால் அதன் அருமையை நீங்கள் உணர்வீர்கள். நீண்ட நாட்களாக மிகவும் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு சந்தோஷமா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே கூட நிற்கிற ஒரு நண்பனை நீங்க சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இத்தனை நாட்கள் கூட இருந்துட்டு இந்த ஒரு நாள்ல உங்க கூட இல்லாமையோ, இல்லைன்னா வேலை விஷயத்துல வேற கம்பெனிக்கோ அவங்க சென்று இருந்திருப்பாங்க. இதனால அவங்களுடைய அந்த மகிழ்ச்சி, அவங்க இருந்த இடம், அவங்களுடைய மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு போகும். இதனால உங்களுடைய மனசு சிறிதளவு நோகுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதனை நீங்கள் இந்த ஒரு நாள்ல உணர்வீங்க. அவனுடைய தேவை என்ன நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். எந்த புதிய கூட்டு முயற்சிக்கும் வாக்குறுதி தருவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் எந்த செயல்களையும் என்னால் செய்ய முடியும், இதை என்னால் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் நீங்கள் யார்கிட்டையும் கொடுக்கவே கூடாது. யார் என்ன கேட்டாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்கேன், என்னால் முடியுமா முடியாதான்னு தெரில அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுங்க. இது வேலையிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, எங்காவது கடன் வாங்கியிருந்தாலோ, உங்கள்கிட்ட கடன் கேட்டாலோ நீங்கள் இந்த ஒரு வாக்குறுதியை கொடுங்க. என்னால் வாங்கி தர முடியும், என்னால் கொடுக்க முடியும், இந்த ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியை நீங்கள் கொடுப்பதினால் தேவையில்லாத கெட்ட பேர் தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். எனவே இதனையும் நீங்கள் புரிந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நல்லது. தேவைப்பட்டால் உங்களுக்கு நெருக்கமானவரிடம் ஆலோசனை கேளுங்கள். இதை நம்ம பண்ணலாமா வேண்டாமா, உங்களுடைய கணவனிடமோ இல்லைன்னா உங்க குடும்பத்துல இருக்கவங்ககிட்டயோ கேளுங்க. இவங்க இப்படி உதவி கேட்காங்க, இதை நம்ம பண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா, இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் பிற்காலத்தில் நமக்கு ஏற்படுமா அப்படின்னு உங்களுடைய நண்பர்களிடமோ உங்களுடைய கணவனிடமோ கேளுங்கள். கட்டாயம் அதற்கான ஆலோசனையை அவர்கள் வழங்குவார்கள். உங்கள் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும். மக்களிடையே இருப்பது பயனற்றது. நீங்க ஒருத்தவங்ககிட்ட பேசுறீங்கன்னா அவங்க
அவங்க வந்து உங்கள அந்த ஒரு நேரத்துல உங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்கள விட்டு விலகி போயிருவாங்க. அப்படி உங்கள நெறைய பேர் உங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல இவங்க கூட பேசினா, இந்த ஒரு நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாரி நம்மளுடைய பிரச்சனைய சொன்னா, அது அவனோட பிரச்சனை, அவளோட பிரச்சனையா எடுத்து நமக்கான தீர்வ வந்து கூறுவா. இதனால நமக்கு மனசளவுல சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கன்னு அந்த ஒரு நேரத்துல மட்டும் உங்கள அவங்க யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்கள கழட்டி விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா இது உங்களுக்கே தெரியும். ஆனா நீங்க அத யார்ட்டயும் வெளிப்படையா கூறியிருக்க மாட்டீங்க. அத நீங்களே உணர்ந்து இன்னொரு நாளில் ம் அந்த நபர்களிடமிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது மகரம் ராசி பெண்களுக்கு விளங்குகிறது. அவ்வாறு செய்வது உங்களுடைய எதிர்காலத்தில் தொல்லைகளைத் தவிர வேறொன்றையும் தருவது கிடையாது என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் மன துக்கியனுக்கா உங்களுடைய மனச புரிஞ்சுக்கிற ஒரு துணைவரையோ, இல்லைன்னா ஒரு நண்பரையோ நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு அவங்கட்ட உங்களுடைய குறைகளையும் சரி, உங்களுடைய நிறைகளையும் கூறுங்க. அவர்கள் உங்களுடைய பிரச்சனைகள அவர்களுடைய பிரச்சனைகளாகவும், உங்களுடைய கஷ்டங்கள அவங்களுடைய கஷ்டங்களாகவும், உங்களுடைய மகிழ்ச்சியையும், உங்களுடைய குரோத்தையும் அவங்களுடைய மகிழ்ச்சியாக அவர்கள் வந்து உணர்வார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு துணைவனையோ, ஒரு நண்பனையோ உங்களுடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல உடல் நலத்த பொறுத்த அளவுக்கும் போதுமான அளவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. இருந்தாலும் சிறு சிறு வலிகள், அசதிகள் மட்டும் இந்த ஒரு நாளில் ஏற்படும். அதை தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் இருக்காது. அதேபோல் பண பிரச்சனைகள் என்பது இத்தனை நாட்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க வெளியே கொடுத்து வைத்த பணங்கள் அனைத்தும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைத்திருக்கும். உங்களை தேடி வரும். நீங்களே கேட்காமல் உங்களுக்கு தேடி வரும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கும் பணமும் தேவைப்படும். நம்ம குடுத்த பணத்த கேட்கவா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல கட்டாயம் அந்த பணம் நீங்க வெளியில குடுத்த பணம் இந்த ஒரு நாள்ல உங்கள தேடி வரும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு பணம் நமக்கு எப்புட்றா வந்துச்சு? அவங்க குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நீங்களே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த பணமானது உங்களுக்கு தேடி வந்திருக்கும். இதனால் பெரிய அளவுல நீங்க சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் தனுஷ் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். கட்டாயம் இது உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நடக்கும். இது நடக்கிறதா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதேபோல் வேலை